இன்னொரு இடத்துல போய் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலராகிய இயேசுவை கவனித்து பாருங்க. பாருங்க, இயேசு தான் அப்போஸ்தலரா இருக்கிறார். இயேசு சொல்றார் ஜனங்கிட்ட, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஜனங்கள் உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தேவகுமார்னு பேதுரு சொல்றாரு. ஆனா இயேசு தன்னை தீர்க்கதரிசியாக பல இடத்துல சொல்லி இருக்கிறார். இப்ப இயேசு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்தது, அந்த காலத்துல பலி செலுத்துவதற்கு, இயேசு பலி செலுத்துவதற்கு என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ மன்னிப்புக்கு ஆடு மாடு, சுத்தமான பறவைகள், மிருகங்கள், புறாக்கள் என்ன பண்ணணும்? பலியிடணும். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த பலியிடுகிற காரியங்கள் இருக்குல்ல, இந்த காரியத்தை எல்லாம் பிறந்து நானே உங்களுக்காக சிலுவையில பலியாகி ரத்த சிந்தனைன்னு சொல்லி அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம், இது முக்கியமான சப்ஜெக்ட் பிரதர். அப்படியே என்னப்பா நோக்கி திருப்பி நம்ம பேசிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி யாரு? பழைய ஏற்பாட்டில் ஆடுகளை பலியிட்டாங்க, சுத்தமான ஆடுகளை, பிராயச்சித்தத்துக்கு, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக. புதிய ஏற்பாட்டில் நம்ம பலி செலுத்துறது இல்லை, இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டியா. இங்க பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டி யாரு தான் பலி செலுத்தணும்? ஆசாரியனா பலி செலுத்தணும். ஆசாரியனா யார் இருக்கா? இப்ப வந்து இயேசு தான். தீர்க்கதரிசி யாரு இருக்கா? மோசே எல்லா தீர்க்கதரிசியும் முடிஞ்சிச்சு கதை. இயேசு இன்றைக்கும் மகா பெரிய தீர்க்கதரிசியாக நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்தது பாருங்க, நமக்குள்ளே பிரதான ஆசாரியனா இருக்கிறார், பிரதான மேய்ப்பர். பேதுரு சொல்றாரு, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் அவரை நீங்கள் அறியாமல் இருந்தும் காணாமல் இருந்து அவர் மேல அன்பு செலுத்துகிறீர்கள், அவரை காணாமல் இருந்து அவர் மேல விசுவாசம் வைத்து மகிமை அடைகிறீர்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுறார். அப்ப பிரதான மேய்ப்பரா யார் இருக்கா நமக்குள்ள? இயேசு. மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மணவாளனாக வருகின்ற நம்ம எல்லாம் மணவாட்டி, இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் மணவாளனாக இருக்கிறார், நம்மள மணவாட்டி. அடுத்தது சிநேகிதன். அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா உங்களுக்கு நன்மை. ஜீசஸ் நான் சிநேகிதன் என்று. ஏன்னா என் பிதாவிட்ட கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதனால சிநேகிதன் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். குடும்பத்துல கூட நடக்கிறத எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம், ஆனால் மனதுக்கு பிடித்த நண்பர்கிட்ட நம்ம சொல்லுவோம். இயேசு நமக்கு நண்பராக சிநேகிதனாக இருக்கிறார். அடுத்து அவர் யூதருடைய ராஜா, தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், அவர் தான் போதகரும் ஆண்டவரும், எல்லா கேரக்டரும் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் நம்மளை எல்லாரையும் நல்லா புரிந்து கொள்ளுவார். உங்க துக்கங்களை, உங்க கஷ்டங்களை, பாடுகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் நன்றாக புரிந்து கொள்ளுகிற இயேசு நமக்கோடு இருக்கிறார். வேற யாரும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. உங்க கஷ்டங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்க கண்ணீர்களை, வேதனைகளை மனிதர்களிடம் நாம் சொன்னால் அவர்கள் ஒரு மெசேஜாக எடுத்துக்கொள்வார். ஆனால் இயேசுக்கு எல்லா கேரக்டரிலும் அவர் இருக்கிறதுனால உங்களை என்னையும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே சொல்லுவேன், இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், வேற எதற்காக இயேசுவை இழந்துடாதீங்க. எதை வேணாலும் இழக்கலாம், வேலை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், எதை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம், இயேசுவை இழந்துடாத. காரணம் இந்த இயேசு ஒருவர் தான் உங்களை என்னைக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் ஒருவர் தான் உங்களை என்னை புரிந்தவர். இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு எனக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தீர்க்கதரிசியாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் இயேசுட்ட கேட்கலாம், இயேசுப்பாட்ட நம்ம எல்லாம் சொல்லி கேட்கலாம். எல்லாமே தெரியும், ஜெபம் வரும்போதுக்கு முன்னாடியே தெரியும் என்ன கேட்க வரோம். இயேசுக்கு எல்லாமே நம்முடைய இருதயங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியா
மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். இங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம்ம முகத்தை யாரையும் பார்க்கலாம், நம்முடைய இருதயத்தை பார்க்க. சபைகள்ல உலகம் முழுவதும் ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆண்டவர் ஆராதனைக்குள்ள வந்து பார்ப்பது முதல்ல என்ன தெரியுமா, என் பிள்ளை என்ன சூழ்நிலையில வந்து. ஆவியானவர் இறங்கும்போது பாருங்க, ஆராதனையில ஒருத்தவங்க நொறுங்கி அழுவாங்க, ஒருத்தவங்க வேதனையோட வந்திருப்பாங்க, குடும்பத்தில் ஒரு இழப்பு உண்டாயிருக்கும், ஒரு ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க, உடம்புல கடன் பிரச்சனை உழண்டு கொண்டு இருப்பாங்க, சிலர் பேசின வார்த்தைகள் காயப்பட்டிருக்கும். இப்படி எல்லாருமே பல சூழ்நிலையில வரும் பொழுது ஆவியானவர் எல்லாருடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். இயேசு மூலமாய் காயங்களை கட்டி ஆறுதல் கொடுக்கிறார். எப்படிப்பட்டது தெரியுமா, நம்முடைய இயேசுவை போல இந்த உலகத்துல உங்களை என்னை நேசிக்க யாருமே இல்லை. அவர் தான் வாழ்க்கையை துவக்க முடியும். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு சாவது பாக்கியம். இயேசு இல்லாம நான் சொல்லுவேன், கூரை வீட்டிலோட இருந்து கூடப்படி, ஆனா இயேசுவோட வாழு. இயேசு இல்லாம பெரிய அரண்மனையில் நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய முடிவுல வேற இடத்துக்கு போராட்டாங்க. கூளை குடிச்சிட்டு தீய குடிச்சிட்டு பசிம்பட்டியோட இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு இல்லாம நமக்கு பரலோகத்துல எல்லாமே ஈக்குவல் தான், இங்கதான் ஏற்றத்தாங்க. இயேசு தான் எனக்கு ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம். கிறிஸ்துக்குள்ள சாவுறதே ஆதாயம். தொழில் நஷ்டம், அந்த நஷ்டம், இந்த நஷ்டம், கவலைப்படாதீங்க. ஆத்துமா நஷ்டம் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் களஞ்சியங்களை பெரிதா கட்டி பயங்கரமா சேர்த்து வச்சானா. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேல வீடு, தோட்டத்துக்கு மேல தோட்டம், 5 பவுன் இருந்தா 10 பவுனு, 100 பவுனு. இப்படிதான் உலக மக்களுடைய வாழ்க்கை முறைகள். நான் எப்பயுமே சொல்லுவேன், 1 இருந்தா உன்னோட அபிஷேகம் இருக்கும், ஆவியானவர், தாழ்மை எல்லாம் இருக்கும். 2ன்னு வந்துட்டாலே நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. படுக்கிறதுக்கு ஒரு இடம் போதும். நான் ஆண்டவர் சொன்னேன், ஒரு சின்ன இடம் உங்களுக்கு பலி செலுத்த, அதுக்குள்ள ஒரு போதும். என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், வேலை பார்த்து யாரும் இடம் வாங்கக்கூடாது. என்னை போல கஷ்டப்படுறவங்க எத்தனை ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, விசாரிப்பட்டு அவங்கள போய் சந்தி. நீ கமிட்மெண்ட் ஆகிட்டா எப்படி கொடுப்ப? ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடை வாங்கிட்டு 30 வருஷமா வேலை பார்த்து அதை கட்டிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நீ அந்த 30 லட்ச ரூபா வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த காசை எடுத்து சொந்த வீடு 1 போதும், 2 வீடு போனாலே முடிஞ்சு ஆவிக்குரிய தன்மை இழந்துருக்கு. அதை எடுத்து அந்த காசை ஊழியர்களுக்கு, கஷ்டப்படுகிற வியாதி உள்ளவர்களுக்கு கொடுக்குறது. நம்ம கையில் காசு வரும்போது அந்த காசை எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் நிறைய சம்பாதிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டு நாம் கொஞ்சத்திலோட ஏதாவது எடுத்து கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை பார்க்கிறேன். நான் ஊழியம் செய்த நாட்களில், ஆரம்ப நாட்களில் சில வீடுகளில் சின்ன காணிக்கை தருவாங்க, உடம்பு முடியாது. அங்கெல்லாம் போக மாட்டேன். பெட்டில் படுத்திருப்பாங்க, விசாரிப்பட்டு அந்த அம்மா போய் சந்திப்பேன், தூக்குவாளியை வாங்குவேன், போய் டீ வாங்கி கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு சந்திச்சுட்டு வாங்கிப்போம். அதனால தான் கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி. ஹல்லேலூயா. விசாரிப்பற்றவர்களை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்துதான் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும். இலக்கரம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேவைக்கு போதும். வண்டினா ஒரு வண்டி. நீங்க பாருங்க, வண்டிகளா இருக்கும், சில கட்டடங்களா இருக்கு. ஒன்றும் இல்லை, உக்ரைன்ல போர் வந்துச்சு, துண்டை தூக்கி போட்டால் அப்பார்ட்மெண்ட்டு, கார் எல்லாம் போச்சு. அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு பாட்டோட வருது, 30 கோடி வீடு தண்ணியில் நடக்குது. 30 கோடியில் கட்டின வீடு, காரு, பங்களா எல்லாம் வெள்ளத்தில். அழிகிற பொருள். ஒரு தடவை தண்ணி வீட்டில் ஏறிச்சுன்னா முடிஞ்சு அதோட உறுதி. அழிந்து போகக்கூடிய பொருளுக்கே மனிதன் உழைத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவை காக்கல. அவன் என்ன பண்ணான்னா, பெரிய களஞ்சங்களை கட்டி அவனே பேசிக்கிட்டானா, நீ நல்லா சம்பாதிச்ச, அநேக வருஷம் பூரிப்பாயிரு, நீ இழைப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு நைட்டு அவன்கிட்ட, மதிகடனே, இன்றைக்கு ராத்திரியில ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதா?
இந்த வருஷம் நீங்க கடைசிக்குள்ள எத்தனை ஊழியர்கள், எத்தனை தேவ பிள்ளைகள், உலக ஜனங்கள் எத்தனை பேர் நேற்று பார்த்தா உங்க சொந்த பந்தத்திலே நிறைய பேர் இல்லை. உங்க எல்லாத்தையும் கேட்டா சொல்லுவீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு அறிமுகமானவங்க இறந்துட்டாங்க, பழகினவங்க நிறைய ஊழியர்கள் எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன், ஒண்ணு போதும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு போதும். இயேசு கொடுக்குற ஒண்ணு போதும். ரெண்டுன்னு ஓடுனா சொல்லுங்க, ரெண்டுன்னு ஓடுனா நீங்க சமாதானத்தை, இளைப்பாறுதலை, நிம்மதியை இழந்துருங்க. ஆண்டவர் இளைப்பாறுதல் தரும்படி நமக்கு போதுன்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்துல ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகும் நிச்சயம். இது எல்லாம் ஒரு நாள் நானே விடைபெறும்போது எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஒரு நாள் இதே இடத்துல என்னை பெட்டியில் வச்சிருப்பாங்க. இதே ஏரியாவில் இன்னைக்கு வர்றவங்க ஒரு காலகட்டம் என்னோட இறப்பை கேள்விப்பட்டு இது நடப்பது நிச்சயம். நம்ம புரிஞ்சுதான் வாழ்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில சதா காலமும் தங்குற மாதிரி, நாளைக்கு நடப்பது மனுஷனுக்கு தெரியாதுன்ற. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் என்ன, ஒரு நாள் வரும் எல்லாரும் பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு போக போறது யதார்த்தம். நம்ம அப்பா அம்மா இல்லை, நம்ம தாத்தா பாட்டிகள் இல்லை, அவங்களும் இதே தெருவில் எத்தனையோ பேர் நடந்தவங்க. மதுரை பட்டணத்தில் எத்தனை வீதிகள், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவங்க இன்னைக்கு இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவங்க இல்லை, இதே ஆத்த ஓரத்தில் நடந்தவங்க இல்லை. எல்லாரும் பாஸ் ஆகிற இடம், பிரயாணத்தில் இருக்கிறோம். இதுல போய் ஏன் நீங்கள் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு தேவையற்றதை குறித்து கவலைப்பட வேண்டும். பொதுவா பிரயாணத்துக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், டிவி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ பாருங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, குற்றாலத்துக்கு, எல்லாத்தையும் கட்டியா வீட்டில் நானே போறேன், வீட்டில் பொருள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழுத்து போனீங்களா? பிரயாணத்துக்கு போகும்போது அந்த நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அந்த நாளுக்கு தேவையானது அவ்வளோதான். அது மாதிரி ரெடியாக நல்லா ஒரு சூட்கேஸ் போதும். வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் ட்ரெஸ் எடுக்கிறதோட சரி. அதை தான் அந்த வருஷம் முழுவதும் சபடி அடிப்பேன். பிள்ளைகளை கேட்க, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கப்ப எப்படி வேணா இருந்துட்டு போகுது. இன்னொரு 3 ட்ரெஸ் 4 எல்லாம் பீரோவை குமிச்சு வச்சு அதுக்கு துவைக்கிற பவுடரு, அதுக்கு துவைக்கிற எல்லாமே வேஸ்ட்டு. அவ்வளோ ட்ரெஸ் யாராவது இன்னைக்கு நான் சொல்கிறேன், பீரோவில் இருக்கிற சேலைகளை எல்லா சேலையும் கட்டியிருக்காங்களா பெண்கள்? பார்க்கறதோட சரி, கண்களினால் காண்பாரு. போதும், 4 சேலைக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம என் பிறந்த நாளைக்கு கூட சில நேரம் காசு இருக்காது, ஆனால் இயேசு பிறந்த நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் வந்துடும். அல்லேலூயா. நான் இயேசு பிறந்த நாள் தான், ஏன் பிறந்த நாள் பொருட்படுத்த மாட்டேன். இயேசு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. என்னை பாவத்திலிருந்து மீட்ட நாள், எனக்கு உயிர் கொடுத்த நாள், தற்கொலையில் இருந்த என்னை மீட்டு கொண்டு வந்தவர், அவருடைய வழிகளை, அவருடைய பாதைகளை, கற்பனைகளை, அவருடைய வெளிச்சத்தை, அவர் மேல இருக்கிற ஆவியை என் மேல பொழிந்திருந்தார். நான் எப்பவுமே சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் இருந்தாலே போதும். அதெல்லாம் மேன்மை என்றது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீங்க போதும். நீங்க கொடுக்கிற ஒன்னே ஒண்ணு, 2ன்ற வார்த்தையே போகாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபோன் போதுமானது. சிலர் 3 ஃபோன் வச்சிருப்பாங்க, இங்கே அங்கே. தொழிலுக்கு 1 2 வச்சிருக்கிறது வேஸ்ட். வேலைகள் அந்த ஈடுபாடு தான், அவங்கள சொல்லணும். சிலர் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துட்டா ஒரு ஃபோனு, பொங்கல் வந்துட்டா ஒரு ஃபோனு, அப்பப்போ ஃபோனு. காசு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் அதே ரோட்டில் நடக்க போகிற எத்தனை பேர் திருடா? பசிக்கும், இதுக்கும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், தவணை கட்ட முடியாமல், எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல், உறவுகளிலேயே உதவி கேட்டு செய்ய முடியாமல், கேட்கலாமா வேண்டாம், எத்தனை பேர் இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே அழித்து கொண்டு இருக்க அவன் தெரியல. 20,000 ரூபா ஃபோனை வாங்குறதுக்கு நம்மளோட பழகினவங்க கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு 5,000 10,000 கூட அது பரலோகத்தில் கணக்கு. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன், கர்த்தர் நாளத்தனையா தருவார். ஒன்றே ஒன்று கர்த்தரிடத்தில் கேட்டு அதையே. தாவீது ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு வந்த எல்லா ஆஸ்தி பாஸ்திகளை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டது. சிங்காசனத்தை குறித்து ராஜாவா ஒன்றே ஒன்று கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம்
அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை, ஆலயத்தின் வாசப்படி தங்கியிருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எல்லாரோடும் பயணிக்க முடியாது. நீங்கள் நானும் ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களில் நீங்கள் நானும் இயேசுவோடு பயணிக்க. தாவீது, எலியா, யோவான் எல்லா பேக்கப்பும் இயேசுக்குள்ள இருக்கு. ஆமென். இயேசுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட பேக்கப் தான் இவங்கெல்லாம். நீங்கள் நானும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உண்மையா இருந்தவங்க நம்ம எதை குறித்து பயப்பட தேவை. உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் இயேசுவின் பிறப்பு ஆகிடுச்சு. நான் ஊழிய ஆரம்பிச்சது கிறிஸ்துமஸ்லேயே வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தேன். என்னுடைய வழக்கம், ஏன்னா கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்தேன். 4 மணிக்கு பிரேயர் நடத்தின முடியாது. ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். கரண்ட் இல்லாத வீடு, சின்ன 200 ரூபா 300 ரூபாய்க்கு வீடு வாடகை எடுத்து 600 ரூபா செட்டு கடைசியாக கொண்டு வந்து கர்த்தருக்கு உட்காந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்த சுதந்திரிச்சுட்டேன். மெதுவாக அந்த மதுரை பட்டணத்தில் நம்மளை அற்பமாய் பார்த்தவர்களும் உண்டு, விசாரிப்பற்றவர்களாகவும் இருந்தோம். ஆனால் தேவன் நல்லவர். அவரை உத்தமமாய் பின்பற்றி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் எல்லா காரியத்தையும் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றா, இயேசுவை பின்பற்றி உத்தமமாய் வர வேண்டும். பாவம் செய்தான் தாவீது. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி, இவனும் ஒரு தீர்க்கதரிசி பாவத்தை ஆண்டவரை போய் மறைச்சதை அவனுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். பாவம் இருந்தால் இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பாவம் எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி. நாம் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் செய்தார். இயேசுதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இயேசுதான் இந்த உலகத்தை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர். இயேசு கெட்டு போகாத அளவுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி டெய்லி சில வீடுகளில் வசதி இருக்கும். 1000 500 கொடுக்குறவங்களாம் உண்டு. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதில்லை. ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சினிமா தேட்டரில் உட்காந்துருப்பான், பார்க்கில் உட்காந்துருப்பான். ஏன்னா தகப்பன் தாயுமே கெடுக்கிறாங்க. அளந்து கிள்ளி தான் போடுவார் இயேசு. உண்மையா வந்தேன்னா உத்தமமா இருக்கும். 1 ரூபானாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த 1 ரூபா வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் இயேசுவிடம் காத்திருக்க வேண்டும். உலகத்தில் இவ்வளவு கட்டடம் கட்டியிருக்கான், அரசியல்வாதி தான் கட்டியிருக்கான், கார்ல வர்றான் போறான், நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணங்கள். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து உத்தமமாய் சேவித்த பணத்தில் கட்டுற ஒரு சின்ன வீடுக்கும் நேர்மையற்ற வழியில கட்டி வைத்திருக்கிற பங்களா அரண்மனைக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் நடக்கும்போது பார்ப்பேன் சில வீடுகளில், சில வேலைகள், எத்தனை பேர் பரிதானம் வாங்கி வீடை கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் நேர்மையற்ற வழியில, குறுக்கு வழியில. இதெல்லாம் தேவன் கொடுத்ததல்ல. இது வேற டிபார்ட்மெண்ட், வேற ஆளு கிளியர் செய்யறாங்க. நேர்மையான வழியில நீங்கள் நானும் நடந்து உன்னை பெற வேண்டும். அது கொஞ்சம் காலம் ஆகும். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஹல்லேலூயா. நான் கணக்கு எல்லாமே எழுதுவேன். 1 ரூபாவோட என் பிள்ளைகிட்ட இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு நாள் அமிர்தாட்ட கேட்டேன், 2 ரூபா கடைக்கு போயிட்டு 2 ரூபா 1 ரூபா 2 ரூபாவோ 1 ரூபா கேட்டேன். இல்லப்பா முறுக்கு வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா கரெக்டாக கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கண்ட்ரோல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். என் வீட்டம்மாட்ட 100 ரூபா இருந்தால் அது எனக்கு தெரியும், பிள்ளைகிட்ட 1 ரூபா இருந்தால் தெரியும். ஏன்னா அந்த 1 ரூபா முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் தெரியும். பணத்தில் உண்மையாய் நாம் இருக்கிறோம். அளவற்ற தேவையற்ற பணங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறது. பணங்கள் சிலரை தவறான பாதையில் வழிநடத்தி. பணம் இல்லைன்னா பாவம் கூட செய்ய மாட்டான். பணம் இருந்தவுடனே பாத்தீங்கன்னா காரு எல்லாம் வந்த உடனே பாவத்தை நோக்கி போறான். உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கு. அவன் பணம் இல்லாத வரைக்கும் அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அதே பணம் பாவத்துக்கு நேரம் வழி நடத்தும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நேர்மையற்ற முறையில் 1 லட்சம் இருப்பதை விட
நேர்மையாய் 1000 ரூபாய் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகரிக்கிறார். இந்த நாட்கள்ல இயேசு உண்மை உள்ளவன், தானியேல் உண்மையுள்ள தீர்க்கதரிசி. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் வாழ்க்கையில ஒரு சேதம் வரவில்லை. உண்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியா தெரிந்து கொள்கிறார். பொய் தீர்க்கதரிசி இருக்காங்க, பொய் பேசுகிற போது அவர்கள் மேல பரிசுத்தாவியர்களா உண்மை பேச மாட்டான். பொய் பேசுறோம், பொய் தான். கர்த்தர் சிலரை தான் பிரித்தெடுத்து தீர்க்கதரிசிகளாக மாற்றி பொய் பேசுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசியாக வைக்கிறார். நீ கள்ள தீர்க்கதரிசனத்தை நம்பி நிறைய பேர் வாழ்க்கையை நம்பிக்கும். நமக்கு நம்மகிட்டே உண்மையான தீர்க்கதரிசி இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதோட ஒன்றும் நடக்க போறதில்லை. அவர் சொன்னதை தான் அவர் நமக்குள்ள இருந்து நிறைவேற்ற போறார். இயேசு உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த நாளில நான் இதோடு செய்தியை நிறைவு செய்கிறேன். நாம் ஒரு சின்ன பாடலை பாடி இப்போது ஒரு சாங் பாடுங்க. அதுக்கு பின்பாக ஐயா பவுலையா வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 20 நிமிஷம் செய்தி கொடுப்பார். அதுக்கு முன்பாக இன்னொரு பாடல் பாடும்போது இப்போது இங்கே என்னோட ஊழியத்தில் இருக்கிற ஸ்டீபன் பிரதர் கர்த்தருடைய வார்த்தை இங்கே கொடுக்குறார். 4வது வாரம் அவர் ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த பாடல் பாடி நாம் கரெக்டாக முடித்து விடுவோம். எல்லாம் நேர்த்தியாக இன்னும் ஒரு நேரத்தில் எல்லா காரியம் முடித்துடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் பாடுப்பா.